ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணாரலை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி நேருக்கு ஒரு அற்புத இடத்திற்கு 4ஆம் இடத்துல அர்த்தம சனியில் இருந்த சனி பகவான் வக்கர நிலை அடைஞ்சிருக்கிறாரு. அர்த்தாஷ்டம சனி 4ல் சனி பகவான் இருந்து சில ஆரோக்கிய குறைபாடை கொடுத்துட்டு மன அழுத்தம், குடும்பத்தில் சில பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. ஜூலை 27 டிசம்பர் 13 வரைக்கும் ஒரு 5 மாத காலம் அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. குரு பார்வைக்கு அடுத்து வராரு. மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2, 3 குடைவன் 4ஆம் இடத்துல வக்கரகதி அடைகிறது நல்ல விதம். வக்கரங்கிறது என்னென்னங்கிறது சொல்கிறேன். வக்கரங்கிறது என்னென்னா ஷார்ட் அண்ட் ரிட்ரோகிரேட் அப்படிமோ, அதாவது சனி பகவான் வக்கரம் அடைகிறது. சூரியனை மையப்படுத்தி சனி பகவான் வக்கரம் அடைவார். சூரியனுக்கு அவர் 9ஆம் இடத்துல வக்கரமாகி 5ஆம் இடத்துல வக்கரகதி வக்கரத்திலேருந்து வெளியே வந்துடுவார். வக்கர நிவர்த்தி அடைவார். இப்போ சூரியன் கடகத்தில் இருக்கிறார். கடகத்துக்கு 9ஆம் இடம் மீனம். அடுத்தது சூரியன் விருச்சத்துக்கு வரும்போது சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். ஸோ வக்கரங்கிறது சூரியனால் உண்டாகிற ஒரு அமைப்பு. கிரகங்கள் சூரிய ஒளியிலேருந்து பின்னோக்கி நகர தான் வக்கரம். வக்கரங்கிறது ஒரு தோற்றம், மாய தோற்றம். எல்லா கிரகங்களும் வக்கரம் அடையும், ராகு கேதுகளை தவிர. சந்திரனுக்கு வக்கரம் கிடையாது. மற்ற கிரகங்களும் வக்கரம் அடையும். குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி பகவான், இந்த 5 கிரகங்களுமே வக்கரம் அடைவாங்க. ரைட் நேரில் அதன்படி இப்போ சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. சனி பகவான் வருஷத்துக்கு எப்படி ஒரு தடவை வக்கரம் அடைவார். அந்த கான்செப்ட் படி இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி நகண்டு குருபாரிக்கு வருது மிகச்சிறப்பாக இருக்கும். சனி கொடுப்பது எவர் தடுப்பது. சனி பகவான் இந்நேரம் நல்ல பலங்களை கொடுப்பாரு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூலம், போராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே ஈவனாக கொடுப்பாரு. ஜனன ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ கூடுதல் பலன் கிடைக்கும். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரம், மேசத்தில் நீசம், கேது கூட சேர்ந்து இருக்கிறாரு. ராசி லக்கணத்துக்கு 3, 6, 9, 10, 11 இருக்கிறாருன்னா அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சில பேருக்கு இந்த பயிற்சி பலன்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்காது, வித்தியாசப்படும். வித்தியாசங்கிறது வாழ்க்கையில் இருக்குங்க. வித்தியாசம் ஒன்று இருந்தால் தான் இந்த உலகம் பேலன்ஸாக இருக்கும். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆண் பெண் 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு தாய் தாப்பன் பெற்ற குழந்தைகள் வித்தியாசப்படுது. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி இவங்க வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு வர கணவன்மார் வித்தியாசம், அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் வித்தியாசம். ஸோ வித்தியாசங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. வித்தியாசம் ஒன்று இருக்க போய் தான் இயல்பான வாழ்க்கை நல்லபடியாக நடக்குது. சரியா நேர்களே? அது ஒரு முக்கியமான அமைப்பு. வேறுபாடு வேற்றுமையிலும் ஒற்றுமை காண்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஸோ அப்படி நம்ம வேற்றுமையில் தான் ஒற்றுமையில் இருக்கிறோம். இப்போ தனுசு ராசிக்கு இந்த நான் வீடியோ போட்டேன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன்கள் வருமானா வராது. சில பேருக்கு தான் வரும். 100ல் ஒரு 60 பேருக்கு வரும். அவங்களுக்கு சனி பகவான் நான் சொன்ன நிலையில் இருப்பார். ஒன்று அவங்க ஜனன ஜாதத்தில் வக்கரமாக இருப்பார், கேது கூட சேர்ந்து இருப்பார், இல்லைன்னா சுப தொடர்பில் இருப்பார், இல்லைனா ராசி இலக்கணத்துக்கு 3, 6, 9, 10, 11 இருந்தார்னா நல்ல பலன்கள் கொடுப்பார். சில பேருக்கு இதெல்லாம் சேர்ந்தே வரும். அவங்களுக்கு பலன்கள் கூடுதலாக இருக்கும். அவ்வளோதான். சரியா? ரைட் நேர்களே, நான் நிறைய நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் எதுவுமே ஒரு முகாந்தரமாக வச்சு தான் சொல்லுவேன். திடீர்னு இப்படி பலன்கள்லாம் அடித்து விடுறது கிடையாது. சரியா? எடுத்தோடனே நம்ம கிளைமேக்ஸை போட மாட்டேன். ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் அந்த ஒரு ஜோதிட அரிச்சுவடின்படி தான் போவேன். வாய்ப்பாடின்படி தான் பாடம் எடுப்பேன். ரைட்டு. இப்போ சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறதுனால அவர் பார்க்குற இடங்களோட கெடு பலன்கள் குறையும். 6ஆம் இடம், 10ஆம் இடம், 1ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரி, இந்த இடத்தோட கெடு பலன்கள் குறையும். 1ஆம் இடம்னா நீங்கள் தான். நீங்கள் ஆள் நல்லா இருப்பீங்க, அவ்வளோதான். ஒரே வார்த்தை சொல்லிட்டு போகலாம். நீங்கள் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் சம்மந்தப்படுறீங்களோ அந்த காரியங்களும் இனிமேல் நல்லாயிருக்கும். அதில் லாபம் வருது, நஷ்டம் வருதெல்லாம் எதிர்வினை ஆற்ற ஆளை கூட பொறுத்து இருக்குது. சரியா? ஆனால் நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்கள் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நல்லா தப்பா செஞ்சேன், ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்கு. நான் டயத்துக்கு வேலைக்கு போயிட்டேன், கரெக்டாக வேலை பார்த்தேன், வெளியே வந்துட்டேன். ஆனால் மற்றவன் செஞ்ச தப்புக்காக கம்பெனியில் சம்பளம் போடாமல் இருக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் கரெக்டாக தானே வேலை பார்த்தேன். அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு கம்பெனியில் சில பிரச்சனை வந்துடும். 100 பேர் வேலை வைப்பாங்க. அதில் ஒரு 20 பேர் ஒழுங்காக வேலை பார்த்துருப்பான். 80 பேர் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. போராட்டம், ஸ்ட்ரைக்கு, ஏதோ மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த 110க்கு சம்பளத்தை நிப்பாட்டிடுவாங்க. அப்போ அந்த 20 பேர் பாதிக்கப்படுவாங்க. நேர்மையாக ஒழுக்கமாக இருந்தவங்க பாதிக்கப்படுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி சில பேருக்கு பாதிப்பு இருக்கும். நான் நல்லாவே இருக்கேன், ஆனால் எதிராளி சரியில்லை, நடக்கிற விஷயங்கள் சரியில்லை, எனக்கு நான் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நடக்கலை சரியில்லை அப்படின்னு அமைப்பு இருக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. சனி பகவானுடைய பார்வை இப்போ வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்கள் ராசியை பார்க்கறதுனால நீங்கள் தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க. மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க. நீங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். சரியா? எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் பொறுப்பாளியாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் கரெக்டாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிரெடிட்டாக இருக்கும். சரியா? யாரும் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலையை பார்த்துட்ருப்பீங்க டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும். அடுத்து ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறது நல்லதான். கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ வக்கரகதியை பார்க்கறதுனால என்ன உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகளாக சரியாக பெறும். இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, வேலை பார்க்குற இடம் கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா, உத்தியோகத்தில் உள்ள நெளிவு சூழல் சரியாக பெறும். உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு உயரியதாக இருக்கும் உள்ள பிரச்சனைகள், உங்களுக்கு உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ள பிரச்சனைகள், மற்ற உங்களுக்கு உங்கள் கம்பெனிக்கு உள்ள பிரச்சனைகள்லாம் ஒரு ஷார்ட் அவுட் ஆயிரும். நல்ல விதமாக பார்க்கப்படும். அதுபோக மாமன் உறவு முறைகள் நல்லாயிருக்கும். அது தாய் மாமன் இருந்தாலும் சரி, பொண்ணு கொடுத்த மாமே, மாப்பிள்ளை கொடுத்த மாமே, கணவனுடைய அப்பா,
அம்மாவோட பிறந்த அண்ணன் தம்பி இவங்க உறவு முறைகள்லாம் இப்போ நல்லாயிருக்கும். சரி, அதனால் நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து 10ஆம் இடம் பார்க்குறாரு. 10ஆம் இடம் ரொம்ப முக்கியம். கர்மம் எந்த கர்மமாக இருந்தாலும் சரி, காலையில் எழுந்துச்சி நீ குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுனால கர்மம் தான். 10ஆம் இடம் வளர்த்தவன் தான் ஒழுங்காக இருப்பான். 10ஆம் இடம் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க தான் காலையில் எழுந்திரிச்சு பூஜை புனஸ்காரம் கரெக்டாக பண்ணுவாங்க. 10ஆம் இடம் நல்ல நிலை வச்சுக்கோங்களேன், குளிக்கவும் மாட்டான், கோயிலுக்கும் போக மாட்டான், வீட்டையும் சாமி கும்பிட மாட்டான், நெத்தியில் விபூதி பூச மாட்டாங்க. ஆணுனா விபூதி, பெண்ணுனா குங்குமம். இதை வந்து முறையாக ஈவனாக செய்ய மாட்டான், சீராக செய்ய மாட்டாங்க. 10ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். பயபக்திக்கு உண்டான இடம். கர்மமே கண்ணானார். கர்மம் அவன் செய்கிற கர்மம், காரியம், வினை, செயல், தொழில், வியாபாரம், வணிகம் எல்லாமே வந்து 10ஆம் இடம் தான். சரியா? 10ஆம் இடம் வந்து ஒரு பெரிய இது மாதிரி. அதைத்தான் அது பெருங்கேந்திரம்ட்டு இருக்காங்க. விஷ்ணு சக்கரத்திலே பெருங்கேந்திரம் வந்து 10ஆம் இடம் தான். அந்த 10ஆம் இடம் வந்து இப்போ நல்லா இருக்கும். நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. காலையில் எஞ்சுவீங்க, பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவீங்க, காரியத்தை செய்வீங்க. கடைக்கு போனால் கடைக்கு போவீங்க, வேலைக்கு போகிறதா வேலைக்கு போவீங்க. நல்லபடியாக இருக்கும். வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். தொழில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கணிதம் சம்மந்தப்பட்ட வேலைகள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், புக் ஸ்டால், எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வேலைகள், கலை சம்மந்தப்பட்ட வேலைகள், வியாபாரம், பருப்பு வியாபாரம், நவதானியம், இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? அதுவும் 10 கூடியவன் இப்போ ராசியை பார்க்குறாரு. புதன் ராசி 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால பரிபூர்ணமாக இருக்கும். இந்த காலகட்டம் வந்து வியாபாரம் நல்லா இருக்குங்க. நான் சொன்ன அமைப்பில் இருக்கிற வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் இப்போ நல்லா இருப்பாங்க. தனுசு ராசியில் அடுத்த வருகிற நாட்களில் வியாபாரத்தில் நல்லா இருப்பாங்க. நல்லா சிறப்பாக இருக்கும். ஸோ தொழில், வியாபாரம், வணிகம், ட்ரேடிங் எல்லாம் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கர்மமே கண்ணானார் சொன்ன மாதிரி கர்மத்தில் ரொம்ப கண்ணாக இருப்பீங்க. நல்ல விதமாக போகும். எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஸோ அவர் பார்க்குற இடங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்கும். அவர் பார்வையுடைய கெடுபலன் குறையும். வக்கரமாயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? பின்னோக்கி போகிறாருன்னு அர்த்தம். இயல்பு நிலையில் வந்து பின்னோக்கி தடுமாறி போகிறாருன்னு அர்த்தம். அப்படி போகும்போது அவர் எந்த இடத்த கொடூரமாக பார்த்தாரோ அந்த இடத்துடைய பார்வையுடைய தீட்சணியும் குறையும். நம்ம ஒருத்தனை நேரம் நின்றுட்டு பார்க்குறது எப்படி இருக்கும்? நல்லா முறைச்சி பார்ப்போம், நல்லா பார்ப்போம். பின்னோக்கியே போகிறோம், ஒரு தள்ளாடிட்டே போகிறோம், பின்னோக்கியே ஒரு ஸ்டெபிலைஸ்லாம் வைக்கும்போது அந்த பார்வையில் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. சரி, அது மாதிரி தான் அவர் பின்னோக்கி போகிறதுனால அவர் பார்க்குற இடத்துடைய அந்த பவர் குறையும். 6ஆம் இடம், 10ஆம் இடம், 1ஆம் இடம் நல்ல விசேஷம்தான். 6ஆம் இடம் உத்தியோகம், 10ஆம் இடம் தொழில், 1ஆம் இடங்குது நீங்கள். அப்போ இதுலேருந்து ஒரே வாரத்தில் வீடியோ முடிக்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு உத்தியோகம், தொழில் நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க. நீங்கள் என்ன உத்தியோகம் பார்த்தாலும் சரி, தொழில் பார்த்தாலும் சரி நல்லாயிருக்கும். ஆனால் யாருக்கு நல்லாயிருக்கும்? அடுத்த கேள்வி, யாருக்கு நல்லாயிருக்கும்? சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் நான் சொன்ன அமைப்பில் இருக்கணும். அவர் வக்கரமாக இருக்கணும், கேது கூட சேர்ந்துருக்கணும், இல்லைன்னா நீச அமைப்பில் இருந்திருக்கணும். நீசமாய் வக்கரம் வந்தாருன்னா சூப்பராக இருக்கும். சில பேருக்கு மேசத்திலே இருப்பார், நீசமாகி வக்கரம் அடைஞ்சிருப்பார். மேசமாகி சூரியனுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 9ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்குள்ளே சூரியன் வர்ற மாதிரி அமைப்பில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அவ்வளோதான். அவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். அதாவது இதுலேருந்து ஜனன ஜாதகத்தில் ஒரு கிரகம் வந்து எந்த நிலைமையில் இருக்குதோ அந்த நிலைமைக்கு அது நல்ல நிலைமையை கோச்சாரத்தில் வரும்போது அவங்களுக்கு அந்த நேரம் நல்லா இருக்குங்க. இவ்வளோதாங்க ராசி பலன். ராசி பலன்னு எல்லோரும் கேட்குறாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. எனக்கு நல்லா இருக்காதா? எப்போ நல்லா இருக்கும்னா, நீங்கள் பிறக்கும்போது ஒரு கட்டம் இருக்கும். அதான் ஜாதக கட்டம். உங்கள் தலை விதி, தலை எழுத்து. அந்த கிரகங்கள் வந்து கோச்சாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரும்போது அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோ அதை கண்டிப்பாக செய்யும். சரியா? இது கண்டிப்பாக செய்யும். எதுக்கு படைக்கப்பட்டிருக்குன்னா, தனுசு ராசிக்கு சனி பகவான் எதுக்குடையவர்? 3 4 உடையவர். 2 3 உடையவர். தன குடும்ப வாக்கு சனாபதி, தைரிய வீரிய சனாபதி. தைரியத்தோடு இருப்பீங்க. சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. ஆக்டிவாக இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். காரிய வெற்றி இருக்கும். இனிஷியேட்டப் என்ற காரியங்கள் நல்லபடியாக முடியும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். பழக்க வழக்கம் இருக்கும். பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும். பணப்பழக்கம் நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. முகம் பார்க்க தீஷணமாக இருக்கும். சோர்வு இல்லாமல் இருப்பீங்க. பிரிஸ்காக இருப்பீங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இப்படி சில பலன்களை கொடுப்பாரு. இது வந்து ராசிக்கு. அதுபோக நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பாரு. லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி தசாபுத்தி நடக்கும். சில பேருக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தி, ராகு திசையில் சனி புத்தி, குரு திசையில் சனி புத்தி. சில பேருக்கு சனி திசையே நடக்கும். வயசானவங்களுக்குலாம், ரொம்ப வயசானவங்களுக்கு சனி திசை நடக்கும். அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அடுத்த வருகின்ற 5 மாதம் நல்லாயிருக்கும். அவர் எந்த லக்கணத்துக்காக படைக்கப்பட்டிருக்காரோ அந்த லக்கணத்துக்கு உண்டான ஆதிபத்திய பலன்களை கொடுப்பாரு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு தனுசு ராசி மேச லக்கணம். மேச லக்கணத்துக்கு அவர் வந்து 10 11 கூடியவன். கர்ம சனாபதி, லாப சனாபதி. தொழிலில் நல்ல லாபத்தை கொடுப்பார். இவ்வளோதாங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பார். அதுலேயும் என்ன தொழில் சார் அப்படி சொன்னோம்னா, அவர் வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரோ, என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரோ அதன் மூலிமா கொடுப்பார். சரியா? இப்போ வந்து நீங்கள் தனுசு ராசி மேச லக்கணம். சனி பகவான் எங்கே இருக்கிறாரு? சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடம், லக்கணத்துக்கு 11ஆம் இடம். இது ஒரு அருமையான அமைப்பு. கும்பத்தில் மூலத்திருவனை ஆட்சிப்பட்டே இருப்பார். மூலத்திருவனை ஆட்சிப்பட்டு புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். புரட்டாதி 2ஆம் மாதம் இருந்தார்னா சூப்பர்.
தனுசு ராசி மேச லக்கணம் சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கிறாரு. பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? பூரட்டாதி குரு நட்சத்திரம், உங்கள் ராசிநாத நட்சத்திரம், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா குரு தனகாரகன் புத்திரகாரகன். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல பலன்கள் கொடுப்பார். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு வயசாகி போச்சுன்னா பிள்ளைகள் வந்து நல்லா வேலை பார்த்து சம்பளம் கொடுக்கும். இல்லைன்னா உங்களை கூட்டு போய் பக்கத்திலே வச்சுக்குருவாங்க. அடுத்து தனகாரகன் பொருளாதாரத்தில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீங்கள் வயசாகி ரிட்டையர்ட் ஆகி பிள்ளை வீட்டில் போய் நல்ல நிம்மதியாக இருந்து கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. ஏன்னா குரு வந்து ஒரு ஆன்மீக கிரகம், சரியா, ஒரு தெய்வாம்சம் பொருந்திய கிரகம். அதனால் என்ன செய்வார்? அடிக்க வர கோயில்குள்ள பக்கம் அனுப்பிவிட்ருவார். அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி அவங்க மாறும்னா, வயதானவர்கள், அவருக்கு இப்போ ஒரு 60 வயசு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகளோட கஷ்டத்தில் இருப்பார். பிள்ளையை பார்த்துக்குறோம் அப்பனை, சரியா. அந்த மகன் வந்து அப்பா பார்த்துக்குறோம், அவர் நிம்மதியாக ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு பிள்ளையோட சந்தோஷமாக இருப்பார், காலத்தை கழிப்பார். இப்படிப்பட்ட நிலையை கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து பூரட்டாதி சாரம் வாங்கியிருக்கிறார். கும்பத்தில் வந்து மூலத்துருவனை ஆட்சிப்பட்டு பூரட்டாதி நட்சத்திர சாரத்தை வாங்கினதுனால அதன் மூலியமாக தான் பலன்களை கொடுப்பார், சரியா. அது மேச லக்கணத்துக்கு வந்து குரு வந்து 9 12 கூடியவன். கண்டிப்பாக இவர் வந்து வெளியே எடுத்து போயிடுவார். இவர் மையம் யூஎஸ்ஏல இருப்பான், இல்லைன்னா அமெரிக்காவில் இருப்பான், ஆஸ்திரேலியாவில் இருப்பான், அங்கே போயிடுவார். அப்பா கூட்டு போயிடுவான். அவன் வேலை பார்க்குறதுக்கு கூட்டு போய் அங்கேயே யூஎஸ்ஏலே வச்சுருப்பான். ஃபுல்லாக வச்சுருக்காரன் இல்லையா? இப்போ இந்த 5 மாதம் வச்சுருப்பான். சில பேர் பாருங்கள், ஒரு பிரேக்காக வெளிநாடு போவாங்க. என் மகன் வெளிநாட்டில் இருக்கான், ஒரு 5 மாதம் சிங்கப்பூரில் போய் இருந்துட்டு வரேன், இல்லைன்னா யூஎஸ்ஏல கனடாவில் போய் என் மகன் கூட போய் இருந்துட்டு வரேன்னு போயிட்டு வருவாங்க. நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இந்த காலம் கனிவாக இருக்கும். இவ்வளோதாங்க ஜோதிடான். இதுதான் ராசி பலன். சும்மா சில பேர் ஒப்பிப்பாங்க போட்டுட்டு, அப்படி வடக்கு பக்கம் போங்க, அந்த கலர் சட்டையை போடுங்க, இன்றைக்கி இந்த நம்பர் 7ஆம் நம்பர் நல்லாயிருக்கும், இதெல்லாம் வந்து அடித்து விடுறது. வேத ஜோதிடத்தில் நாடி பிடிச்சி சொல்லணும், சரியா. நாடினா நாடி ஜோதிடம் இல்லை, பல்ஸ் பார்க்கணும். அந்த கிரகம் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு, இப்போ எப்படி இருக்குது, அந்த கிரகம் வந்து ஜனநஜத்தில் எந்த நிலைமையில் இருந்தால் எந்த விதமான பலன்களை கொடுக்கும், எப்படி ரியாக்ட் பண்ணும். ஆக்ட் அண்ட் ரியாக்ட். ஆக்டுன்னு என்ன? உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரியாக்ட்னா என்ன? உங்களுக்கு எதிர்வினையாக இருக்குது. ரியாக்ட் பண்ணுது அந்த கிரகமே உங்களுக்கு எதிர்வினை பண்ணும், உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கும். ஆக்ட்னா என்ன? உங்களோட சேர்ந்து சாதகமாக செய்யும். ஆக்ட் அண்ட் ரியாக்ட், இதை பார்க்கணும், சரியா. ரைட்டு. தனுசு ராசிக்கு நிறைய வீடியோ போட்டுருக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், சொல்லிகிட்டே இருப்பேன், இன்னும் இருப்பேன். வாழ்நாள் முழுக்க வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். பாருங்கள், எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாயிருக்கிறாரு, சரியா. வக்கரமாயிருக்கனால பெற்றோருடைய நேசம் இருக்கும், பெரியவருடைய நேசம் இருக்கும், பெரியவருடைய ஆசைபாசத்துக்கு ஆளாக வைங்க. சில பேருக்கு உடம்புல ஒபிசிட்டி இருக்கும், உடம்பு கொஞ்சம் வெயிட் போடும், கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. சாப்பாடு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருங்க. வாகன யோகம் இருக்கும், வண்டி வாகனம் மாற்றணும், புதுசாக வண்டி வாகனம் வாங்குற எந்த காலகட்டத்தில் வாங்குங்க, நல்ல விதமாக இருக்கும். நண்பர்களால் சப்போர்ட் இருக்கும், சரியா. அரசியலில் கொஞ்சம் சோர்ந்து போனவங்க, அரசியலில் பின்னடைவை சந்தித்தவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். கட்சியில் நின்னேன் சார், தோற்று போயிட்டேன், சரியில்லை, கட்சி தலைமைக்கு எனக்கு சரியில்லை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு ஆறுதலாக இருக்கும். உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க, உங்கள்கிட்ட வழக்கம் கேட்பாங்க, நல்ல விதமாக இருக்கும். சொந்த பந்தத்தோடைய எனக்கு நல்லபடியாக இருக்கும். பணப்பிரச்சனை தீரும், கையில் காசு பணம் இருக்கும், சரியா. தாய் அன்பு இருக்கும், தாய் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் தாயை குறிக்கும். இந்நேரம் அதெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும், சரியா நேர்களே. ஸோ சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அர்த்தாசிரம சனியாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கையில் காசு பணத்தை கொடுப்பாரு, சீரான வரவு இருக்கும். அதனால் சேமிக்கலாம். எது காசு பணம் வந்துச்சுன்னா சேமித்து வைங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். புதிய சொத்து வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திட்டமிடல் நல்லாயிருக்கும், சரியா. கவனச்சிதறல் இருக்காது. சவாலான விஷயத்தையும் ஈஸியாக முடிப்பீங்க, சவாலான சூழ்நிலையும் சரியாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சேலஞ்ச் பண்ணி ஈஸியாக கடந்து போவீங்க, ஈஸியாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க, அதுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். கோயில் குளத்துக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் இது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த ரிசர்ச் சென்டரில் இருக்கிறவங்க, லேபரேட்டரியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ரிசர்ச் ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணுறவங்க, ரத்த பரிசோதனை நிலையத்தில் இருக்கிறவங்க, லேபரேட்டரியில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும். ஸோ உத்தியோகம் நல்லாயிருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லாயிருக்கும், சரியா நேர்களே. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆண்களுக்கு நல்லாயிருக்கும், பெண்களுக்கும் நல்லாயிருக்கும், ஆண்களுக்கும் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க. சில சிறு குழப்பங்கள் வந்து நிம்மதி குறையுது சார் அப்படின்னாலும் அந்த இது சரியாயிரும், சரியா. கொஞ்சம் இந்த நேரத்தில் வந்து பதட்டப்படாமல் இருக்கணும் நீங்கள். ஏன்னா அடுத்து செவ்வாய் வந்து ராசிக்கு வராரு. செவ்வாய் வந்து ராசிக்கு வந்து ராசியை பார்க்குறாரு. செவ்வாய் வந்து எப்போ சார் வராரு அப்படின்னா, செவ்வாய் வந்து அடுத்த வாரம் வராரு, சரியா. 1ஆம் தேதி வந்து 1ஆம் தேதி இல்லை, ஆமாம் 1ஆம் தேதி வந்துடுறாரு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. எஸ், ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்துடுறாரு. இன்னும் 2 நாள் கழித்து வந்துடுவார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்தாருன்னா ஒரு 35-36 நாட்கள் ராசியை பார்ப்பார். கொஞ்சம் பதட்டம் இருக்கும். செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால என்ன, கொஞ்சம் உஷ்ணமாவீங்க, பதட்டப்படுவீங்க, பொறுமை இல்லாமல் இருக்கும். பொறுமையை வளர்த்துக்கோங்க. சனி பகவான் நல்ல நன்மைக்கு வராரு. செவ்வாய் அவர் கேந்திரமாக, இவர் மீனத்தில் இருக்கிறாரு, அவர் மிதுனத்தில் வந்து ராசியை பார்ப்பார், சரியா. ராசியை பார்ப்பார், ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார். செவ்வாய் பார்வை ராசி 10, ராசி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் குளறுபடி வரும், சரியா. தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் குளறுபடி வரும், கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அதை கொஞ்சம் நிலைமையை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. புதன் வீட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது, சரியா. கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மாவோடைய உடல்நலம் நல்லபடியாக இருக்கும், தாயோட உடல்நலம் நல்லாயிருக்கும்.
இவ்வளோ நாளாக தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்தவங்க, தாய் வழி உறவில் சில பிரச்சனை இருந்தவங்களாம் சார்ட் அவுட் ஆயிரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப பராமரிப்பு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் எதுவும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, குடும்ப உறவுங்கிறது வேறு, உறவு முறையும் நல்லா பேணி காப்பீங்க. அதுமாதிரி வீட்டு வேலைகள் எதுவும் ரிப்பேர் ஒர்க்கு, ரெனோவேஷன் ஒர்க்கு, மெயின்டெனன்ஸ் ஒர்க் எது இருந்தாலும் வீட்டு வேலையிலும் பார்ப்பீங்க. உடல் சோர்வு இருக்காது, மனம் இருக்காது, ஒரு ஆறுதலாக இருக்கும். சரியா, இவ்வளோ நாளாக உடல் சோர்வோட ஒரு இறுக்கத்தோடு இருந்தீங்க. இதில் எல்லாமே ரிலாக்ஸ் ஆயிரும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்துட்டு அதெல்லாம் செய்வார். ஏன்னா 4ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு வந்து சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்தில் இருந்தாருன்னா சோர்வு அடைஞ்சிருவோம். சில பேர் ஜனனஜாதத்தை சரியில்லை வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுபோக புத்தியில் சம்மந்தப்பட்டிருப்பார், தசையில் சம்மந்தப்பட்டிருப்பார். தசை வந்து வயசான காலத்தில் தான் வரும். தனுசு ராசிக்கு வந்து சனி திசை வந்து வயசான காலத்தில் தான் வரும். வயதான காலத்தில் சனி திசை வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, அடுத்தவங்களை நம்பி தான் இருக்க முடியும். ஆனால் அந்த புத்தியில் பிரச்சனை பண்ணுவார். ராகு திசை சனி புத்தி நடக்கிறவங்களுக்குலாம் இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியா, ராகு திசை சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு ரொம்ப பாடாப்படுத்துவார். ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதுபோல் செவ்வாய் திசை ராகு புத்தி நடக்கும். செவ்வாய் திசை சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். செவ்வாய்க்கு சனி பகவான் கேந்திரமாக இருக்கிறதுனால ஓரளவு பரவாயில்ல. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சரியா நேயர்களே, சனிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க, சிவசக்தியை கும்பிட்டு காலபைரவருக்கு விளக்கு போட்டுவாங்க. எறும்பு புத்துகளுக்கு தீனி போடுங்க, வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க, உடல் ஊனமுற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடியாதவர்களுக்கு கருப்பு கலர் கொடை, செருப்பு, கம்பளி இதெல்லாம் வாங்கி கொடுங்க. உணவு பிரெட்டு, பிஸ்கட் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. ஏழைகளுக்கு சரியா, இல்லாதவர்களுக்கு எதோ உதவி பண்ணுறாருந்தா இதெல்லாம் பண்ணுங்கள். சனிக்கிழமை பண்ணுங்கள். அதுபோல் சனிப்பானுடைய நட்சத்திரம் வருது அடுத்து. அனுசம், உத்திரட்டாதி, பூசம் இந்த 3 நட்சத்திரம் வர அன்றைக்கி நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போகலாம். ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 11, ஆகஸ்ட் 21 அடுத்த வருகிற ஆகஸ்ட்டு மாதம் இந்த 3 நாட்கள் முக்கியமான நாட்கள் சனி பகவான் வழிபாடுக்கு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 11ஆம் தேதி, ஆகஸ்ட் 21. ஆகஸ்ட் 3 வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம், ஆகஸ்ட் 11ங்கிறது பூச நட்சத்திரம், ஆகஸ்ட் 21ங்கிறது அனுச நட்சத்திரம். இது 3மே சனி பகவானுடைய நட்சத்திரம். அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போய் சனி பகவானை வழிபாடு பண்ணணும். சரியா, பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி சில காரியங்கள் பண்ணலாம். சிவன் கோயிலுக்கு போகிறவங்க சிவன் கோயிலுக்கு போங்க, இல்லைனா ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போகலாம். சரியா நேயர்களே, கேலண்டரில் பார்த்துக்கோங்க. நான் இங்கிலீஷ் டேட்டு தான் சொல்லியிருக்கிறேன். சரியா, சில பேருக்கு எந்த டேட்டு சொல்கிறேன்னு கூட புரிய மாட்டேங்குது. என்கிட்ட கேட்பாங்க, அது ஆங்கில தேதியா, தமிழ் தேதியா, பௌர்ணமியா, அமாவாசையா, அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிற டேட் எல்லாமே இங்கிலீஷ் டேட்டு தான் சொல்லுவேன். சரியா, இந்த 3 நாட்கள் முக்கியமான நாட்கள். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லை, ஜாதகத்தில் சனி தோஷம் இருக்குது, சனி பகவான் வந்து 2, 4, 7, 8, 12 இருக்கிறாரு, சனி பகவான் பாவப்பட்டிருக்கிறாரு, ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு, செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறாரு, சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறாரு, இல்லைனா செவ்வாய் பார்வையில் இருக்கிறாரு, ராகு பார்வையில் இருக்கிறாரு, இப்படி இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அவங்களாம் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, இதெல்லாம் சூட்சும வழிபாடுகள். அவர் வக்கரகதியாக இருக்கும்போது அவர் நட்சத்திரம் வர அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணணும். இந்த 5 மாதமும் ஒரு நட்சத்திரம் வரும். மாதம் இந்த 3 நட்சத்திரமும் வரும். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. அது பூசம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பூச நட்சத்திரத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார், உங்கள் ராசிநாதன். அந்த குரு புஷ்ய யோகம்னு சொல்லுவாங்க. ஸோ பூச நட்சத்திரம் வர அன்றைக்கி நீங்கள் சிவனாலயத்துக்கு போயிட்டு வர்றது மிகச்சிறப்பு. சரியா நேரடி நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துக்கு சனிப்பா நல்ல பலன்களை கொடுப்பார். அர்த்தாஷ்டம சனி வந்து அதோடய தாக்கம் வெகுவாக குறையும். சுகப்படுவீர்கள், நோய் நொடியிலிருந்து வெளியே வருவீங்க. தாய்வழி சிறப்புகள் நல்லாயிருக்கும், உயர்கல்வி நல்லாயிருக்கும், மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், வித்தைகள் நல்லாயிருக்கும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்லா ட்ரெயின்டாக இருப்பீங்க. சில பேர் வேலைக்கு போயிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் ரொம்ப சங்கடப்படுவாங்க. சரியா, அவங்களுக்கு என்னென்னா அந்த சூழ்நிலை சமாளிக்க தெரியாது. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு என்ன, நமக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம நிரூபிக்கிறது, அதான் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு கம்பெனியில் சொல்லுவாங்க, அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலப்பா, எப்படிப்பா கன்ஃபர்மேஷன் ஆர்டர் கொடுக்க முடியும், டெம்பரரியே போட்டிருப்பாங்க. இப்போல்லாம் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல கன்ஃபர்மேஷன் ஆர்டர் கிடைக்கும். ஸோ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல காலகட்டமாக இருக்குது. அதனால் 4ஆம் இடம் வளர்க்குறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுகப்படுவீர்கள், மேன்மை அடைவீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகன யோகம் நல்லாயிருக்கும். வீடு மாறுறதுக்கு ஆவணி மாதம் நல்ல காலகட்டமாக இருக்கும். அதுபோல் இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு சிறப்பாக இருக்கும். செவ்வாய் ராசியை பார்க்குறது ஓரளவு அந்த மன யோகத்தை கொடுப்பார். ஏன்னா செவ்வாய் பூமிக்காரன் அல்லவா, அவர் ராசியை பார்க்குறதுனால ஓரளவு விவசாயம், வீடு, மனை இது சம்மந்தப்பட்ட காரியத்தை கொடுப்பார், ஓரளவு கொடுப்பார். சரியா, சுக்கிரன் இப்போ ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும். சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா நல்லா இருக்குங்க. சுக்கிரன் சனி பார்ப்பாங்க. இதுதான் வேத ஜோதிடங்கிறது. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்படியே பார்த்தீங்களா, சனி பகவான் ஆரம்பித்து இப்படியே செவ்வாய்க்கு போய்ட்டு அப்படி சுக்கிரனுக்கு வந்துட்டேன். இப்போ சுக்கிரன் வந்து பயிற்சியாக ராசி 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சனி பகவானை நேராக பார்ப்பார். வக்கர சனியை பார்க்குறது சூப்பர். அஷ்டலட்சுமி யோகம் நல்லா இருக்குங்க. எப்போ நல்லாயிருக்கும், ஜனன சனி செவ்வாய் தங்களுக்குள்ள கேந்திர குணத்தில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். இந்த 1 மாத காலம் நல்லாயிருக்கும். சுக்கர பயிற்சி அடுத்து முடிஞ்சோடனே நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலேருந்து நல்லாயிருக்கும். அங்கிட்ட ஒரு 28 நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்படித்தான் படிப்படியாக நடக்கும். சரியா, ஒரு ராசிக்கோ இல்லைன்னா தனிப்பட்ட மனிதனுக்கோ சில நல்ல காரியங்கள் நடக்கணும்னா இப்படி தான் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். இது அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம
சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நான் வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு தான் சார் இருக்கேன் அப்படின்னா தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். ராகு திசையில் மாட்டிக்கிடுவாங்க. ராகு நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார், கெட்டு போயிருப்பார். அவங்களுக்கு அடுத்தடுத்து இந்த ராகு திசையில் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி நடக்கும். இது 3 நடந்தாலே ஒரு 7-8 வருஷம், 5-6 வருஷம் போயிடும். சரியா? 5-6 வருஷத்தில் வந்து ரொம்ப சங்கடப்படுவாங்க. ராகு திசை, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, அதோட ராகு திசை முடிஞ்சு போயிடும். வருத்தம் எடுக்கும். அது அந்த சூரிய புத்திக்கு முன்னாடி சுக்கிர புத்தி வரும். அது ஓரளவு நல்லாயிருக்கும். சுக்கிர புத்தி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க, சார் நான் கடந்த ஒரு 10 வருஷமாக கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ராகு திசையில் சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி நடக்கும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த கிரகங்கள் நல்லா இருக்காது. சரியா? நல்லா இருக்காது, பாப தொடர்பில் இருக்கும், நல்லாவும் இருக்காது. கோச்சாரத்துலேயும் ராகு நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். இப்போ கோச்சாரத்தில் ராகு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார், 3ஆம் இடத்துல இருக்கிறார், பரவாயில்ல. சரியா? ஓகே நேர்களே, தொட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வீடியோ லென்த் அதிகமாகும். நான் இந்த வீடியோ போட்டதே வந்து சனி பகவானுடைய வக்கர பயிற்சிக்காக தான், ஷார்ட் அண்ட் ரிட்ரோகிரேட், அதுக்காக தான் போட்டுறேன். ரிட்ரோகிரேட், ஆமாம், RETROGRADE. ஓகே, இங்கிலீஷ் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தமிழ்லே சொல்லுவோம். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சொன்ன பரிகாரத்தை பண்ணுங்கள், வழிபாடு பண்ணுங்கள். அந்த சொன்ன நாள் அன்றைக்கி கோயிலுக்கு போங்க. சரியா? முடிஞ்சது செய்யுங்க, இல்லாதவங்களும் செய்யுங்க, நல்லாயிருக்கும். சில பேர் ஜாதகத்தில் சொல்லியிருப்பாங்க, சனி பகவான் சரியில்லைன்னு சொன்னவங்களாம் இந்த காலகட்டத்தில் அந்த காரியத்தை கொஞ்சம் நேர்த்தியாக செஞ்சிங்கன்னா சாதகமான பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஓகே நேர்களே, சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு, மூலம், போராடம், உத்திராடம் நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். இந்த வீடியோவுக்கு அப்படி தான் கொடுப்பேன், தம்மில் போடுவேன். சனி பகவான் கொடுப்பது எவர் தடுப்பது, சனி கொடுப்பது எவர் தடுப்பது, கனவில் நடக்காத காரியங்கள்லாம் நடக்கும். கனவில் நீங்கள் நினைக்க முடியாத காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடக்கும். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன், தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.